இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். எதுல? ஒபிசிட்டியில. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒபிசிட்டியா நார்மலைஸ் பண்றாங்க. ஆல்ரெடி ஒரு கூட்டம் மை பாடி மை சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒபிசிட்டியா நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க தான். குழந்தை அழுதுன்னு சாக்லேட் வாங்கி கொடுக்கறதும், குழந்தை ஆசைப்படுறதுன்னு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுக்கறதும்னு சொல்லி பழக்கி விட்டீங்க. அவனும் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி ஒபிஸ் ஆயிட்டான். ஒரு 15-20 வயசு வரைக்கும் அவனுக்கு கண்டிப்பா தெரிய போறதே கிடையாது. ஆனா அதுக்கு மேல ஒரு கட்டத்துல அவனுக்கே தெரிய வந்து அதை குறைக்கும் போது அவனால குறைக்கவே முடியாது. அப்படியே குறைச்சாலும் அவன் வாழ்க்கையிலே அதுதான் ரொம்ப ஹார்டஸ்ட் திங்கா இருக்கும். இவன் கூட பரவாயில்ல. இன்னும் சில பேர் என்னோட பாடி என்னோட சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. டைப் 2 டயபெட்டிஸ் வந்து காலம் ஃபுல்லா மாத்திரை தின்னே செத்துடுறான். இதை உங்க பசங்களுக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? எந்த ஒரு பேரண்ட்ஸும் இதை அவங்க பசங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. முக்கியமான விஷயமே யாருக்குமே இதை பத்தியான ஒரு புரிதலே கிடையாது. நம்ம ஒரு 10 ரூபா மில்க் பிஸ்கெட் பாக்கெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் 20 கிராம் சுகர்ல இருந்து 500ல இருந்து 600 கேலரிஸ் வந்துருது. எப்படி வந்து ஹெல்தியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்களோட பசங்களுக்கு நீங்களே பாய்சனை கொடுக்குற மாதிரி தான் கணக்கு. என்னதான் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இருக்க பேரண்ட்ஸா இருக்கட்டும், ஃபியூச்சரிஸ்டிக்கான பேரண்ட்ஸா இருக்கட்டும், உங்களோட பசங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சுகர் கம்மியாகவும், ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு, ப்ராசஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு, ஹோல் ஃபுட்ஸா கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதுதான் இவங்களை ரொம்ப லாங் லைஃபா ஹெல்தியரான ஒரு லைஃப் ஸ்டைலு வாழ்றதுக்கு ஒரு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னதான் இருந்தாலும் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அந்த சாய்ஸை ஹெல்தியரா எடுங்க. ஹெல்தின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் ஒரு ஃபுல் வீடியோவே மேக் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்றேன். தாராளமா நீங்க பார்க்கலாம்.